கோவை சூலூர் 10 வயது சிறுமி கொலை விவகாரத்தில் தற்போது கைதான இருவர்களுடைய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி 10 வயது சிறுமி காணாமல் போன தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தனர். தற்போது அந்த இருவரின் புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்குல 2 பேரை 24 மணி நேரத்துல காவல்துறை கைது செய்திருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்காங்க. முதற்கட்டமாக கடத்தல் மற்றும் கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருவர் பாத்தீங்கன்னா காவல்துறையில விசாரணை நடத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி கார்த்தி என்பவரை விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது அவர் காவல்துறையிடமிருந்து தப்ப முயன்ற போது அவருடைய வலது கால் மற்றும் கை இரண்டு உடைந்திருப்பதாகவும் அதற்காக சிகிச்சை அளிக்க கோவை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை முதல் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் மோகன்ராஜ் என்பவருக்கு உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தற்போது நீதிபதி இல்லத்திற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல இவங்க 2 பேருடைய புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. கார்த்திக் என்பவர் சிறுமியின் வீட்டின் அருகே வசித்து வந்ததாகவும் அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட தகவல்ல வெளியாகி இருக்கு. சிறுமியிடம் சாக்லேட் வாங்கி கொடுப்பதாக சொல்லி சிறுமியை ஆசை வார்த்தை கூறி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமியை இவர் கடத்தி சென்று கொலை செய்திருப்பது தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவருக்கு உதவியதாக இந்த மோகன்ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா அந்த சிறுமியை 2 வீலரில், அதாவது 2 சக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை உறுதியாகி இருக்கு. அதையும் வைத்து அதே சமயம் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்ற கோணத்தை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதாக என்ற ஒரு சந்தேகம் இருப்பதால் பிரேத பரிசோதனை செய்த பின்பே அதுக்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படும் எனவும், அப்படி நிரூபிக்கப்படும் பட்சத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது போக்சோ சட்டப்பிரிவு வழக்கு பதிவு செய்யப்படும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.